ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா வாழைப்பூ போண்டா தான் பண்ண போகிறோம். மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்குங்க. அது கூடவே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூனும், கடலை மாவு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்த பிறகு பொடியாக கட் பண்ண புதினாவும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. இதுலேயும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏதாவது முருங்கைக்கீரை இல்லைன்னா பாலக்கீரை இந்த மாதிரி ஏதாவது கீரை வகைங்க கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு கீரை எதுவும் சேர்க்கலை, வெறும் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுலேயே வாழைப்பூ 1 கப் அளவுக்கு நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 இன்ச் அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இதையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தண்ணியை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் அழுத்தி பிசையும் போது அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதை வச்சு முதல் பிசைஞ்சிடலாம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேட்டராக போண்டா பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி திக்கான பேட்டராக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்து சுட சுட டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ் ஏதாவது செய்கிறீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.